அந்த ப்ரோமோ அஸ்வத் நம்ம படம் என்ன எல்லாம் முடிச்சு கடைசியில கை தட்ட படமா? நெவர். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல லாஸ்ட்ல ஃபுல்லா ஃபயரா இருக்கும். கதற 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 ஒண்ணு அதான். வினோத் கை வினோத் கை ஒரு தட்டுறா படத்துல இனிமே வேலைக்கு ஆக மாட்டான் சொல்லு. வினோத் ஒரு படம் ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பான், ஞாபகம் இருக்கான்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே. ம். இங்க வந்து கடைசி விவசாயி மாதிரி படம் தோத்து போயிடுச்சு. ஆமா. அவனே சொல்லுவான், நாங்க வந்து சமரசம் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. இந்த ம். மாதிரி படத்தை நீங்க எப்போ நீங்க வந்து தூக்கி எதை வந்து இந்த சமுதாயம் வந்து தூக்கி கொண்டாடுதோ அதை தான் இங்க அறுவடை செய்வாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். ஸோ இப்போ அலெக்ஸ் சொன்னதுமே தான். இப்போ தளபதி வந்து ஒரு நல்ல படம், கண்டென்ட் படம், பக்கா கண்டென்ட் படம், இல்ல கடைசி விவசாயி மாதிரியே ஒரு படத்துல வந்து ஒரு ஒரு ஃபுல் கண்டென்ட்டான படத்துல நடிச்சிருந்தா கூட அது ஓடி இருக்காது. அது 4 நாள் தியேட்டர்ல அப்ரிஷியேட் பண்ணிருப்பானுங்க. 1 வீக் போகும். அதுக்கப்புறம் அது ஃபேட் அவுட் ஆயிடும். இதுதான் வந்து ரியாலிட்டி. இங்க கமர்ஷியல் வைஸா நீ நிறைய வைக்கும்போது மட்டும்தான் ஓடுது. அது வந்து சேட் ரியாலிட்டி. ஆனாலும் சேடா இருந்தாலும் அதான் ரியாலிட்டி. நீ கமர்ஷியலா முதல்ல இல்ல எனக்கு இல்ல என்ன கேட்டா எனக்கும் அதான் பிடிக்கும். நல்ல விஷயம். சும்மா சொல்றேன். கத்தி படத்துல கத்திய மாசா எடுக்காம வெறும் ஜீவானந்தம் கேரக்டர் மட்டும் வச்சு ஜெய்பி மாதிரி எடுத்திருந்தா ஒரு வருஷம் செலிப்ரேட் பண்ணிட்டு செந்தில் சாப்டர் க்ளோஸ் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பானுங்க. இன்னைக்கு வரைக்கும் கத்தினுங்க மாட்டானுங்க. அதுதான் ரெண்டுத்தையும் கலந்து எடுத்தனால்தான். இதுல இன்னொரு விஷயம் அலெக்ஸ், இப்போ தியேட்டருக்கு வரவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது வந்து மிஸ்கின் ஒரு வாட்டி சொன்னான். அதை நான் சொன்னதுக்கு அப்புறம் நான் நிறைய ரிலேட்டட் பண்ணி பார்த்தோம் தான், அப்பா நம்மளுக்கு ஏன் இப்போ புரியுதுன்னு எனக்கு இருந்தது. அவன் எப்படி தெரியுமா, நம்ம ஒரு ஸ்டாருக்கு ஃபேனா இருக்கும். அந்த ஸ்டாரில் ஏதோ ஒரு படம்னே வச்சுக்கோங்க, அந்த கேரக்டரை நம்மள ரிலேட்டட் பண்ணி பார்த்துப்பானுங்க. இந்த கேரக்டர் இந்த படத்துல ஜெயிச்சிராதா, இங்க தப்பு பண்றோம்னா அடிக்காதா, ரியல்ல தான் நடக்கல, புரியுதா? அது வந்து படத்துல பாக்குறப்போ இவங்க எல்லாருக்குமே அது ஒரு சந்தோஷம். தப்பு பண்றவனை அடிக்கிறது, போய் அவனை கொலை பண்றது, இதெல்லாம் வந்து பாக்குறப்போ உனக்கு வந்து அதுதான் ரியல் லைஃப். நீ வந்து பண்ண முடியாத அங்க பண்ணும்போது அது உனக்கு ஒரு எந்தோசியா இருக்கும். நீ பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் அந்த செலிப்ரேஷன். இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகணும். ஏன் தியேட்டருக்கு வந்து செலிப்ரேட் பண்றாங்கன்னா, அவன் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் விட்டுட்டு அந்த 2 ஹவர் வந்து அங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான். அதுல அந்த பாக்குற கேரக்டர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். அதுதான் அந்த சினிமா. பாக்குற கேரக்டர் ஜெயிக்கணும்னா விடாமுயற்சி இல்ல. நான் ஒரு நல்ல காவியத்தை கண்டிப்பா சொன்னா நீ ஒரு கருமத்தை எக்ஸாம்பிள் வச்சு ஏன்டா. ஆனா இல்ல உண்மையில ஒரு கேரக்டர் அதை நம்பலாம் நினைச்சுதான் பார்ப்போம். அப்பதான் யோசிச்சு பார்த்தேன். இல்ல இல்ல இப்ப ஒரு ஆமையா இப்ப நம்மளே படம் பார்த்துன்னு நம்ம இயற்கையை தானே பார்ப்போம், புரியுதா? ஏன்னா அவன் ஆமையா தான் இருப்பான். அப்படி பார்க்கும்போது எப்படா மனசு ஏத்துச்சு. எனக்கே டவுட் ஆகுது, நீயே ஒரு ஆமையானு. பொண்டாட்டி அங்க ஓடி போகுது, நீ இங்க ஓடி போறான், கடைசியில 2 பேர் சேர்றாங்கன்னு. செக் ஐ லவ் யூ. ஒரு பெரிய கண்டென்ட் வரப்போகுது ப்ரோ. இல்ல ஒரு நிமிஷம் மான்ஸ்டர், இதுக்கே இப்படி அடுத்து தெரியாதா? நான் ரெடியா இருந்தேன், அப்புறம் ஜெயிலு போயிட்டு திரும்ப பொண்டாட்டியா விட்டு வந்துட்டேன், என் புள்ளைய கத்தின்னு போயிட்டான், அவன் அடிக்க போறான். இதான் படம். இல்ல இப்போ இல்ல இது வழக்கமான ஒரு ஸ்டோரி தான். இப்போ பாஷா செகண்ட் ஹாஃப்ல குடும்பத்தை கடத்திட்டான்னு போயிட்டு அதான் போயிட்டு வில்லனை கொல்ல போவார் ரகுவரன். லியோல செகண்ட் ஹாஃப்லயும் பார்த்தாலும் அதான் லியோல செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அதான் லியோல செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு பார்த்திவனுடைய பையனை கடத்தின்னு போயிட்டான்னு ஃபேக்டரியில போய் எல்லாரையும் கொண்டுட்டு பையனை கூட்டின்னு வருவாரு. ஹிஸ்டரி ஆஃப் வாயலன்ஸ் அதான் எல்லாத்துக்கும் மேல இந்த தமிழ் சினிமாக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஹிஸ்டரி ஆஃப் வாயலன்ஸ்ல இதே மாதிரி தான் ஒரு சீன் இருக்கும். அதான் தான் உண்மை யாருன்னு சொல்றது, அங்கேயும் போயிட்டு எல்லாரும் கொண்டுட்டு வருவான். இந்த அறுதப்பட்ட கதைய திரும்ப எடுத்து வச்சிருக்கான். அறுதப்பட்ட கலையே இந்த அறுந்து போன இதுல சோகம் என்னன்னா, எல்லா படம் இப்ப நீ பாஷா இருந்தாலும் ஏன் லியோவா இருந்தாலும் தெரியா இருந்தாலும் எல்லா படத்துலயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கதை இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் அதான் செகண்ட் ஹாஃப்ல ஏதாவது இருக்கும். இவன் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதையே கிடையாது. நான் ஒன்னு கேக்குறேன். ஒண்ணு ரீசெண்டா வந்த எல்லா தமிழ் படத்துலயுமே ஏதோ ஒரு டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டெக்னாலஜியை பேசுவானுங்க, பாத்திருக்கே இல்லையா? லியோல இருந்து விக்ரம்ல இருந்து மோகோபாட் யூஸ் பண்ணது, ஓகேவா? நம்ம வந்து இந்த லியோல வந்து என்னடா சொல்லுவாங்க ப்ரோ, லியோலாம் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரோ. அதான் அந்த ஈகிள் ஷாட் எடுத்துப்பாங்கல, அது ஒரு நேம் சொல்லுவான் வேற மாதிரி. அதெல்லாம் செகண்ட் ஹாஃப் ஃபைட் சீன்லாம் செதுக்கி வச்சிருக்கான். ஓகேவா? கேமரா ஆங்கிள் யூஸ் பண்ண மெத்தட் எல்லாமே சூப்பர் ப்ரோ. இல்ல செகண்ட் ஹாஃப்ல கதை இல்லன்னு வேணா சொல்லலாம், மேக்கிங்லாம் செருப்பால் அடிப்பேன். அது வேற மாதிரி இருக்கும்.
இந்த இந்த மாதிரி வந்து யூடியூப்ல எங்க செகண்ட் டெக்னிக்கல் ஹாஃப் ஏபெக்ஸ்னு ஒரு ஐடி இருக்கு பாருங்க. ஸ்பாயில்கனா கட்சியா ஒருத்தர் வருவார்ல ப்ரோ, ஆனா யாருன்றது இல்ல தெரியல. அவன் அதான் எதுக்கு வந்தானே தெரியாம தான் இருக்கும் சொல்லு. இதெல்லாம் டெக்னிக்கலா ஏதோ ஒரு படத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த டெக்னிக்கல ஏன் பேசுவாங்க அந்த மூவில. ஏன் இருக்கே குட் பை டெக்லில கையில பச்சை குத்துறது, அசிமா பேசுறது. ப்ரோ அதுல அவன் மோப்பா அவன் கூட போட்டு முட்டு யூஸ் கொடுக்க பண்ணிக்கிறாங்க மாட்டான்டா போல அலெக்ஸ். சாங்குல. சரி, ஆனா இல்ல இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, யாருமே வந்துட்டு பாவப்பட்டது த்ரிஷா மேல பாவப்படல. அதான் ஏன் இப்படி ஏகே பாவப்படல, ஏன்னா ஏகேவே இந்த மாதிரி எச்சபொடி படம் தான் நடிப்பான எல்லாருக்கும் தெரியும். ஆனா மான்ஸ்டர் அர்ஜுன் தாஸ் பாத்தியா, அவனை சும்மா இல்ல ஒரு செக்குடு எனக்கு ஷர்ட்டை போட்டு விட்டாலே வில்ல மாதிரிதான் இருப்பான். அவனை போய் எனக்கு மனசே ஆறலடா. அவனோட பேஸ் தலையில வேற வாய்ஸ் பேடா என்ன மாதிரி துப்பி. பேஸ் வாய்ஸ் தெரியுமா? ம், ம், அவனோட பேஸ் இல்ல அலெக்ஸ், நான் வந்து ம், அவனோட வாய்ஸ்க்கு ஒரு ஃபேன் வச்சுக்கோ. அவன் வாய்ஸ் ம், அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம ம். அவனோட ஃபேஸும் பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ்க்கு ஏத்த மாதிரியே இருக்க மாதிரி ரக்டா இருப்பான். அது அவனை மாதிரி ஒரு போய் ஆளை 10 கிலோ கறி கொடுங்க பாயிண்டான் பாத்தியா. இதுல கறி கொடுங்க பாயின்றான், ஏகே சார் அப்படின்றான். டேய் இல்ல இந்த கவுண்ட் பண்ணி சொல்லுவானே, எங்க எப்படி இருந்த ஆள் தெரியுமாடா நானு. இல்ல வில்லன் உன்னை வந்து சார் சொல்ல வைக்கிறனா, நீ என்ன இலவு மயிர் அந்த படத்துல ஸ்கிரிப்ட் எழுதியிருப்ப. இது எங்க பாத்தீங்கன்னு ஞாபகம் இருக்குதா? வேதாளம். அவன் வருவான் இல்ல பாரு. இதே அர்ஜுன் தாஸா நம்ம மாஸ்டர்ல எப்படி காட்டணும்? ஏ விஜய் டேய் விஜய் டேய் வேற. இல்ல இல்ல மாஸ்டர்லாம் கம்பேர் என்னைக்குமே இல்ல இல்ல ஐயோ, பண்ணாதடா. இல்ல அதுக்கு முதல்ல ஈகோ விஜய் வேற, இருக்கக்கூடாதியா விஜய் உனக்கு. வேற. உனக்கு ஈகோ இருக்கக்கூடாது. யோகி பாபு ஸ்டேஜ்ல ஏறி ஒரு வார்த்தையை சொல்லுவான், ஓகேவா? மத்த ஆக்டர் யாரும் என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா தளபதி வந்து நீ சொல்லு, இது உன் தொழிலே, நீ பண்ணுன்னாரு. இது வந்து யாரும் பண்ண மாட்டாங்கன்னு அவனே சொல்லுவான். இது ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ரியாலிட்டி. அவங்க நிறைய ஸ்டார் கூட நடிச்சிருக்காங்க. அதை யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துக்க மாட்டானுங்க, புரியுதா? அந்த மனுஷனுக்கு வந்து இந்த மனுஷனுக்கு ஈகோ இருக்காதுடா. நம்ம ஆளுக்கு ஈகோ இருக்காது, இல்ல பொறாம இருக்காது. இதெல்லாம் நீ இப்படி பண்ணுவான் அப்படிலாம் பண்ணணும்லாம் கிடையாது. படத்தை கண்டென்ட்டா இரு, அவ்வளவுதான். இவனை இதுலயும் நீ வில்லனையும் உன்னை வந்து ஏகே சார்னு கூப்பிட்டு வச்சனா நீ என்ன சொல்ல வர? முதல்ல இல்ல, இது படம் இல்ல, ஸ்பூஃப். காவியம் ப்ரோ, கரெக்டா படம் ப்ரோ. சொன்னடா. காவியம் அதான் காவியம் தமிழ் சும்மா சினிமா இல்ல. ஒரு இல்ல காவியம். நம்ம படம் சொல்லல, ரெஃபரன்ஸ்னு கோட்டுக்கு நம்ம ரெஃபரன்ஸ்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி. இவன் என்னைக்குமே ரெஃபரன்ஸ்ல வெறியா இல்ல. வரும். இப்ப படத்துல போகும்போது படத்துல கதைக்கு நடுவுல ரெஃபரன்ஸ் வைக்கிறது தான் படம், புரியுதா? ரெஃபரன்ஸுக்காக படம் எடுக்கிறது படம் கிடையாதுடா. இவங்களுக்கு எப்படி தெரியுமா, விஜய் படம் இதுல படம் கதை போகுது, அதான் அதான் அந்த சீன் போகுதுன்னா அதுக்கு நடுவுல ரெஃபரன்ஸ் இருக்கும். இவனுக்கு ரெஃபரன்ஸ் தான் படமே எடுத்து வச்சிருக்காரு. அதான் லெக்ஸி, எல்லா படம் ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. என்னடா என்னடா சொல்லுது நீங்க? என்னைக்குமே இல்ல மான்ஸ்டர் இல்ல ஒருவேளை இல்ல ஏகே ரிட்டையர்ட் ஆக போறாரோ? இல்ல பாடி சொல்றேன் இல்ல, நான் என்னைக்குமே திரும்பவும் சொல்றேன், நம்ம சொல்லும் போது என்னைக்குமே அவங்களுக்கு புரியாது. ரிலீஸ் ஆன பிறகுதான் நம்ம சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வரும். என்ன பாருங்க, நீ கம்னரு ப்ரோ, அப்புறம் ஒண்ணு போட்டு அடிக்க போறானுங்க. அலெக்ஸால தான் படம் ஃபிளாப் ஆச்சுன்னு. நீ பேரை கூட எழுதுறா, ஆனா ஆத் வைக்கின்றது உனக்கு அப்புறம் தானே தெரியும். இல்ல அவனுக்கு எப்படி தெரியுமா, டீசர் விடும் போதே அலெக்ஸ் தான் காரணம்னு நானுங்க, அது தெரியுமா? நான் அந்த அது ரொம்ப கட் நாளா வீடியோலாம் எனக்கு என்ன ஆனாலும் அலெக்ஸ் 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 அலெக்ஸ். ஆமா ஒரு கட் வீடியோ அமிச்சானுங்க. ஒரு நான் அலெக்ஸ் நிமிஷம், கிட்ட இல்ல கூட இல்ல இல்ல இதான் இல்ல மான்ஸ்டர், இது ஒரு தடவை இந்த மாதிரி எனக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு இருந்தேன். ஊரே தூக்கி போட்ட அஜித் இருக்குது. ஒரே ஒரு டெம்ப்ளேட்டை போட்டேன், திரும்ப என் பேர்ல எழுதினுறான். டேய் எனக்கு புரியல, நான் ஒரு ட்வீட் தான்டா போட்டேன், எல்லாம் 10 ட்வீட் போட்டுக்கிறான்டான்னு. எனக்கு இல்ல இல்ல அதான் சிரிப்பா இல்ல இல்ல இருக்கு. அதாவது இல்ல காரணம் தேவை ஆள் தேவைன்றானுங்க முதல்ல. சரி இப்ப சும்மா மான்ஸ்டர் இப்ப உங்ககிட்ட கேக்குறேன், இவன் பில்லா வேணாம், அதான் பில்லா மாதிரியே இல்ல மங்காத்தா மாதிரியே இப்ப திரும்ப ஒரு படம் வருதுன்னு எடுத்துப்பேன். ஆனா அது அவனஞ்சாலும் பண்ண முடியாது. அதான் அந்த மாதிரி படம் வந்து இப்ப நானே திட்டுறேன், சும்மா இந்த மாதிரி நானே கலாய்க்கிறேன். இந்த மயிறு மாதிரி இருக்குதுன்னு சொன்னா இங்க ஒரு 10 பேர் ஸ்பீக்கர்ல இருக்கு, ஆனா இவனா ஒத்தானது கேட்க மாட்டான். ஏன்னா ஏன் இப்படி பண்றீங்க, நல்லா தான் இருக்கு, இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுவான், நல்லா தானே இருக்கு என்ன இது அப்படின்னு, ஏதாவது ஒன்னாவது கேட்பான், புரியுதா? அந்த அளவுக்கு மலுமுட்டை கரெக்ட். யாருமே கிடையாது. இல்லடா, இப்போ நம்ம சொல்றது வந்து அது கரெக்டா இருக்கு, அவனுக்கு எட்டுதுன்னா என்னன்னா நம்ம கரெக்டா சொல்றோம்னால தான் அது நடக்கும், ஆமா புரியுதா? எரிச்சலா இது. அது கரெக்டா சொல்றனால தான் அவனுக்கு அது எட்டுது. இப்போ நீ வந்து நல்லா இருக்க படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னா, இப்போ நம்ம கூட இருக்கவனே காரி துப்பிட்டு போடுவான் நம்மள, புரியுதா? இவன் ஏதோ ஓல்கதை அவனை பிடிக்கலன்ட்டு ஏதோ ஒரு ஓல் பிரச்சனை இருக்கான்ட்டு. உலகத்துக்கே பிடிக்கல, அதை நம்ம சொல்றதுனால இவனுங்களுக்கு வந்து நம்ம கெட்டவனா தெரியும். அதே மாதிரி ஹிட் ஆனா நான் ஒத்துப்பேன்.
ஆனா எனக்கு பிடிக்காத படம் தான் ரீசெண்ட் டேஸ்ல ஹிட் ஆகுது. சரி ஒரு நிமிஷம் இரு. என்ன ஹிட் ஆச்சு கொஞ்சம் சொல்லு. எப்போ ஹிட் ஆச்சு அவனுக்கு? இல்ல இப்போ எனக்கு ஜெயிலர் பிடிக்கல, சத்தியமா எனக்கு பிடிக்கல. பிடிச்சா நானே அவன பிடிச்சது அவன ஒரு நிமிஷம். இல்ல 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 ஒன்னொன்னா சொல்றேன். இல்ல இல்ல ஜெயிலர் எனக்கு பிடிக்கல சத்தியமா. பிடிச்சா எனக்கு உண்மையில பிடிச்சிருக்குன்றேன். எனக்கு பேட்டை பிடிச்சது, பேட்டை எந்திரன் பிடிச்சது. நடுவுல ஏன் இந்த ஆமா இதெல்லாம் ஓகே. ஜெயிலர் பிடிக்கல பெருசா. நான் ஓகே சொல்லலாம் தர்பார் ஜெயிலர்லாம். ப்ரோ. தர்பார்லாம் அறவேக்காடு ஆஃப் பாயில் இது. அந்த ஆஃப் பாயில் எல்லாம் தூக்கி போட்டு பெப்பர் தூக்கணும். தர்பார்லாம் நமக்கு கண்டென்ட் ப்ரோ. அதான் இல்ல அதான் சொல்றேன். புரியுது. ஆனா ஹிட் இல்ல, ஹிட்னா ஒத்துக்கணும். புரியுது, அவள்தான் மேட்ரு. அவங்க மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் விசுவாசம், காட்டு குப்பை. வேதாளத்தை கூட நான் பாத்துருவேன். எனக்கு விசுவாசம் சுத்தமா பிடிக்காது. அந்த ஏன்னா அதை சொல்லிருக்கேன். அந்த பூனை மீச தாடி தொப்பை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாகுது சத்தியமா. இது யாராவது தையில ஹேட்டுன்னு நினைக்காது சத்தியமா. எனக்கு எனக்கு எரிச்சலாகுது. பாக்குது அவன் ஒரு மாதிரி டிஃபரெண்டா தான்டா அந்த படத்துல. இல்லண்ணா நான் அதான் சொல்றேன். இப்ப இல்ல பில்லா 2 ஃபிளாப். ஆனா நீ பில்லா 2 பார்க்க சொன்னா கூட நான் பாத்துருவேன். புரியுதா? ஏதாவது ஒரு பாட்டு கேட்டு இல்ல அவன் பார்க்கவாது புரியுதா, நான் ஓகேன்றுவேன். எனக்கு விசுவாசம் எல்லாம் பார்த்தாலே எரிச்சலா இருக்கும். அந்த தாடி பூனம் ஏதோ ஒரு இங்க ஆடுறான்னு தெரியுமா மான்ஸ்டர் ஷோன் இருந்ததுதான். அதான் ஆனா அந்த படம் ஹிட். புரியுதா? விசுவாசம் தமிழ்நாட்டுல. ஆனா ஓவர்சீஸ் எல்லாம் வீட்டு பேசுதான். ஆனா தமிழ்நாட்டுல ஹிட்னா ஒத்துக்கணும். அவ்வளவுதான். ஹிட்னா ஹிட் அவங்கள மாதிரி இருக்க கூடாது. ஆனா நீ அவன்கிட்ட கேட்டு பாரு, ஒரு விஜய் படத்தை ஹிட்னு ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அவன் நிலைமை அப்படிதான். சொல்லிட்டா ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ. நீ வந்து ஹிட் ஒத்துக்க மாட்டேன்னு நீ ஒண்ணு இல்ல நான் சொல்லிட்டேன். இந்த குட் பேட் இட்லி வருதுல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண தமிழ்நாடு ஓவர்சீஸ் நல்லா ஓடும் நினைச்சேன். கட்சியில பார்த்தா ஓவர்சீஸ் மண்டி போட்டு. இல்ல அஜித் தமிழ்நாடு மட்டும்தான் ஓவர்சீஸ் கூட எதுவுமே பண்ணல. ஏன்னு சொன்னா இந்த துணிவு போனமே வாரிசோட கிளாஸுக்கு ஒரு 55 அடிச்சிருப்பான்னு கேள்விப்பட்டேன். முதல்ல நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ. படிக்கிற பிள்ளைங்க உருப்புற பிள்ளைங்க எல்லாம் நம்ம பிள்ளைங்க ஃபாரின் போயிருக்கோம் நிறைய. ஓகேவா? தற்குறி ஊர் பொறுக்கிதான் இங்க இருக்கும். இல்ல இதுல இல்ல மாஸ்டர் ப்ரீ புக்கிங்லயே உனக்கு தெரிஞ்சுட்டானுங்க அஜித் ஃபேன்ஸ். ஆனா அவனுக்கு நினைச்சானுங்க உண்மையிலே ஓவர்சீஸ் எல்லாம் குட்படக்லி ஒரு நல்ல ஒரு ப்ரீ புக்லாம் ப்ரீ புக்கிங்லயே அது தெரிஞ்சுக்கினானுங்க. முடிஞ்சது எப்படி எலக்ஸே ஓடும். நீ எங்கேயாவது நீ உட்காந்து ஒரு யூடியூப்ல பாத்திருக்கியா அஜித்தை பிரைஸ் பண்ணி பேசுறத பாத்திருக்கியா அவனுக்கு ஊர்ல? அது நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல அதான் இல்ல இப்ப யோசிச்சு பாரு. அதாவது ஓவர்சீஸ்ல ப்ரீ புக்கிங் நல்லா இல்ல. ஹிந்தியில வந்துட்டு ஜாட் ரிலீஸ் ஆகுது கூட, அது பேசவே தேவையில்லை. ஹிந்தி எல்லாம் தேவையில்லை. கர்நாடகாலையும் அதான் தெலுங்குல வந்துட்டு ஒரு 2-3 படம் வருது. அதான் அவங்களும் இந்த மாதிரி அது பண்றானுங்க. அது சின்ன சின்ன படம் எல்லாம் வருது. கர்நாடகால பெங்களூர்ல மட்டும் பாப்பானுங்க. இன்னொன்னு ஜாட் படம் டைரக்டர் தெலுங்குனால அதை ரிலீஸ் பண்ணுவானுங்க. அஜித்துக்கு இன்னொன்னு சோலோ ரிலீஸ் பண்ணாலும் அங்க தெலுங்குல மார்க்கெட் இல்ல. கேரளால சொல்லவே தேவையில்லை. தமிழ்நாடு மட்டும்தான் உயிர் இருக்குது. அதுவும் அந்த உயிர் இப்போ வந்துட்டு ப்ரீ புக்கிங் பார்த்தாலே தெரியும். சென்னைன்னு ஒரு சில இடத்த தவிர பார்த்தாலே மயிரம் தான் இருக்கு. இல்ல எனக்கு லைஃப்லாம் எவ்வளவு வரும் ப்ரோ ஃபைனல் கலெக்ஷன் வேர்ல்ட் வைட்? படம் நல்லா இல்ல. என்ன பண்றது, நல்லா இல்லையே. அதான் ஆல்ரெடி சொல்லிட்டானுங்க. இப்போ வர இன்சைட் ரிப்போர்ட் வச்சு எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. 150 வரும்பா. 150 to 200 தான். 150 to 200. இல்ல இவன் 200 நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போடுவேன். 200 to 250. நான் இல்லடா அது இல்ல நான் சொல்றத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஏப்ரல் 1ல இருந்து ஏப்ரல் ஏப்ரல் 10ல இருந்து ஏப்ரல் 14 அதுக்குள்ள 100 பண்றோம். புரியுதா? 4 நாள் லீவு வீக்கெண்ட்ஸ் இது 100 கிட்ட வந்துட்டு கண்டிப்பா வந்துடும். இல்ல 100 வந்துடும். மீதி 100 எப்படி வரும்ன்றது எனக்கு யாராவது புரியுவீங்களா? எனக்கு அது ஒண்ணுதான் டவுட் ஆகுது. இல்ல நீ 100 சொல்றத முதல்ல இப்ப நான் ஒண்ணுதான் பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒண்ணுதான் கண்டென்ட் இல்ல கேக்குறதெல்லாம் இல்ல கேக்குறது நல்ல வார்த்தை தான். ஆனா சும்மா பொதுவா சொல்றேன். புரியுதா? இப்ப வீக்கெண்ட்லயே 100 வருதுன்னு எடுத்துப்போம். மீதி 100 எப்படி வரும்னு எனக்கு புரியல. இல்ல நம்ம கரெக்டா பேசுவோம். ரொம்பலாம் அவனை எக்ஸாகரேட் பண்ணி பேசுவோம் வேணா, டவுன் கிரேட் பண்ணி பேசுவோம்னா நியாயமா பேசுவோம். ஓகேவா? தமிழ்நாட்டுல 4 நாள் ஃபுல் ஷோ ஃபுல் புக்கிங் ஒன்னா எவ்வளவு கலெக்ட் ஆகும்? 700+ ஸ்கிரீன்ஸ்ல. நீ 1000லாம் வைக்காத. 700 ஸ்கிரீன்ல 60 கோடி. 60 கோடி. 4 நாள் ப்ரீ புக்கிங். நீ வந்து ப்ரீ புக்கிங்க வச்சுதான் நான் பேசுறேன். புரியுதா? நீ ஆன் டே புக்கிங் இல்ல நான் ப்ரீ புக்கிங் சொல்ல. இப்போ படமே நல்லா இருக்கு. 4 நாள் வந்துட்டு இருந்தா எனக்கு 60ல இருந்து 65 அந்த மாதிரி வரும். சரி அப்ப அட்வான்ஸாவே சொல்லிடுறோம். சரியா? ஹவுஸ்ஃபுல் ப்ரீ புக்கிங் எல்லாம் சேர்த்து 65 பண்ணுன்ற. ஓகேவா? ஓவர்சீஸ்ல எவ்வளவு பண்ணும்? ஓவர்சீஸ்ல கொஞ்சம் பரட்டிக்கிட்டே பார்த்தா ஒரு 35 இருக்கும். அதிகமா சொல்றடா. நீ ரொம்ப அதிகமா சொல்றடா. இல்ல நான் ஏன் ரவுண்ட் பண்ணனா வேற வழி தெரியல. சரி 35 ஓவர்சீஸ்ல போட்டு ரவுண்டா நான் சொல்றேன். 25 வச்சுக்கோ. ஓகேவா? 4 நாள்ல 20ல இருந்து 30 90. ஓகேவா? 90. இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஏன் தலைக்காக 10 கோடி இறங்கி வர மாட்டீங்களா?
ஏன் பண்ணுன்ற நானு நியாயமா பேசுவோம். நம்ம ஒண்ணு இவனை ஏத்தும் வேணாம் இறக்கும் வேணாம், கரெக்டா சரி சரி பேசுவோம். கண்டினியூ கண்டினியூ கண்டினியூ. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீ இந்தியா அதர் ஸ்டேட், நீ தமிழ்நாடு விட்டு அதர் ஸ்டேட்ல நீ கால்குலேட் பண்ணி வச்சா உனக்கு மேக்ஸிமம் ஒரு 15 to 16 crores வச்சுக்கோ. நம்ம இல்ல அதிகமாவே வராது 15 வராது, சரி வச்சுக்கலாம். 15 வச்சுக்கோ அலெக்ஸ். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன், 15 கோடின்னு வச்சுக்கோ. இப்போ ஓவரால் என்ன வச்சு 105 வந்ததா? இது 4 நாள் ரிப்போர்ட். ஒரு படம் 4 நாளைக்கு மேல நல்லா இருக்கணும்னா அந்த மேக்கிங்கு, அந்த சினிமோகிராஃபி, இல்ல அதுல ஒர்க் பண்ணவன், அது வந்து இன்சைட் ரிப்போர்ட் எல்லாமே நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த 105 சொன்ன தெரியுமா, அதுக்கு மேல பண்ண சான்சஸ் இருக்கு. இது எதுவுமே இந்த படத்துக்கு இல்ல. வெறும் லைனா இருக்கு. யார் மட்டும் எல்லாம் ஒரே லைன். என்னன்னா, ஒண்ணு அஜித் ஃபேனு இல்ல அஜித் பத்தி பேசுறவன் மட்டும்தான் அந்த படம் நல்லா இருக்கும் கூவிட்டு இருக்கானே தவிர மிச்சம் யாருமே இந்த படத்தை பத்தி பேசல. ஃபர்ஸ்ட் இன்சைட் ரிப்போர்ட் ஆல்ரெடி மலுமுட்ட மாதிரி தானே இருக்குது. மல்லுமுட்டை ஒரு அது ஒண்ணு. செகண்ட், இந்த படம் வந்து நீ எந்த அளவுக்கு நீ ப்ரொமோஷன் பண்ணுமோ எல்லா அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்ட. ஆனா பண்ணியும் ப்ரீ புக்கிங் வந்து நாய் மூத்திரம் அடிக்கிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. காலியா இருக்கு. நீங்களா தலைய ஒடுக்க பாக்குறீங்க. இது ரெண்டாவது. இப்போ நான் வந்து இந்த ரெண்டு சரி ரொம்ப கூட பேசுவேன், அது ரெண்டே போதும். இப்போ வந்து சொல்லு, நீ வந்து என்ன சொன்ன? சரி இல்ல 150ல இருந்து 200 அங்க ஒருத்தன் 220 முதல்ல இந்த 105க்கு மேல எனக்கு சொல்லு. நான் வந்து இல்ல இந்த சந்தானம் கேட்பானே, அதான் சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனா அதுக்காக அதான் எனக்கு முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. ஒரு நிமிஷம் இல்ல சரி இல்ல அப்ப எவ்வளவு வரும் உனக்கு என்ன தோணுது? எனக்கு 150 150 to 160 மேக்ஸிமம் புல் பண்ணுவாங்கடா. நீ இங்க பாரு, படத்தை வந்து நீ நல்லா இருந்தா, ஒருவேளை நம்ம பேசுறது எல்லாம் இங்க வந்து ஒரு லைன் சொன்னும் தெரியுமா, இன்சைட் ரிப்போர்ட் வந்து நல்லா இருக்காது சார். நல்லா இருந்ததுன்னா நீ சொன்னதுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா 8 நாள் கழிச்சு நம்ம வந்துருவோம், புரியுதா? அதுல அடிச்சிருவோம். சோ என்னன்னா, இது எல்லாமே நல்லா இருந்தா மட்டும்தான் அவனுக்கு நடக்கும். அதுவும் நான் ஒரு நாள் சொல்ல 4 நாள் ரிப்போர்ட் எடுத்து வச்சு பேசுறோம். 4 நாள் ரிப்போர்ட்லயே 105 கோடிக்கு மேல இவனுக்கு சான்சஸ் இல்ல. இதுல இன்னொன்னு, இப்ப என்னைக்குமே ஒரு படம் வந்துட்டு எல்லாருக்குமே, அதாவது தமிழ்நாட்டுல எல்லா சென்டர்லயும் கனெக்ட் ஆனா குறுக்கால அது பாகுபலியே வந்தாலும் அந்த படம் ஓடதான் போகும், கண்டிப்பா ஓடும், புரியுதா? அதுதான் ஒரு படத்தோடைய ஒரு ஃபார்முலாவே. ஆனா இவன் வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக படம் எடுக்கல, புரியுதா? அப்பவே இவன் வந்துட்டு பாதி சரிஞ்சுட்டான், பாதி அப்பயே முடிஞ்சது மேட்ரு. அப்பதான் சச்சின் ரிலீஸ் வந்துட்டு கண்டிப்பா லீட் அடிக்கும்ன்றது எல்லாருக்கும் ப்ரூவ் ஆச்சு. ஏன் எந்த படம் இருந்தாலும் அடிக்கும், ரெட்ரோ கூட லீட் அடிக்கும் என்ன கேட்டா. ஆனா இது ஒரு ஃபேமிலி படமா இல்ல கூகுள் தான் இந்த குட் பை டக்லி ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தா ஓரளவுக்கு கொஞ்சம் சஸ்டைன் ஆகும். ஏன்னா வந்துட்டு ஃபேன்ஸ்ன்றதே வந்துட்டு எப்பேற்பட்ட ஃபேன் பேஸா இருந்தாலும் சரி ஒரு வாரம் தான், ஒரு வாரமே அதிகம். அதுவும் ஒரு வாரம் நீ விஜய் ஏதாவது சார் பெருசா ஏதாவது அந்த மாதிரி சொல்லலாம், ஏதாவது பிரபாஸ் ஏதாவது பேன் இண்டியா ஹீரோன்னு. அஜித்துக்கு 2 நாள் ஓட்டுவானுங்க, 2 நாள் லீவு, 5வது நாள் தான் சரி ஒரு வாரம் ஃபேன் ஓட்டியிருந்தா கூட விடாமுயற்சி ஓடி இருக்கணுமேப்பா. அதான் இல்ல விடாமுயற்சி படமே இல்ல சார். அது அது இல்ல போர் அடிக்குதுன்னு ஒரு பிளாக் பண்ணோம், அந்த பிளாக் எடுத்து தியேட்டர்ல ஓட்டோம், அவ்வளவுதான். ஆனா நம்ம இவ்வளவு பேசுறோமே, இது நான் இல்ல வன்மத்திலேயே சொல்ல இதுலயே சொல்ல, ஆனா இதை இப்ப சொல்ல வேணாம் தான் இல்ல இதை இப்ப சொல்ல வேணாம் தான் பார்த்தேன். படம் இருக்கிறதுல கேவலமான ஒரு ட்ராலாவும் சொல்றானுங்க. நான் சொல்ல இன்னொன்னு இப்ப திரும்பவும் சொல்றேன், நான் சொல்ல இது இன்சைட் சோர்ஸ் அப்படிதான் இருக்குது, பாப்போம். எனக்கு வந்ததும் அப்படிதான். ஓகேவா? காமெடி இடத்துல இல்ல இத சொன்ன ஆளு வந்துட்டு மோஸ்ட் ட்ரஸ்டபிள். எனக்கு அதான் யோசிச்சேன். ஆனா இதை கேட்டுன்னு நம்ம வந்துட்டு ஜாலியா குதிக்கிறான், ஆனா அப்படிதான் வாட அடிக்குது. எனக்கு என்ன, நான் என்னைக்குமே வந்துட்டு முன்னாடியே சொல்லக்கூடாது, பாப்போம், வரட்டும், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இதுல இப்போ நம்ம இவ்வளவு கால்குலேஷன் போட்டு எல்லாத்தையும் நம்ம பேசிட்டோம். இப்போ அவனுக்கு என்ன பேசுவான்னு நினைக்கிறேன்? முதல் நாளே 150 பொண்ணு மச்சான்னு வானுங்க. இல்ல அத மாதிரிலாம் பேச நம்மளுக்கு அப்பதான் ஒரு மியூசிக் போடணும். இல்ல அவ்வளவு அஜித் ஃபேன்ஸ் அவ்வளவு மட்டும் இல்ல, அவனுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது ஒரு 70-80 வந்துட்டு ஓப்பனிங் பண்ணா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. ஆனா சோகம் என்னன்னா, விடாமுயற்சி வலிமையே வந்துட்டு ப்ரீ புக்கிங் எல்லாம் ஓவர்சீஸ்ல ஓரளவுக்கு பரவாயில்ல, இதுக்கு ஓவர்சீஸ்ல ரொம்ப மலுமுட்டி ஆகுது. தமிழ்நாட்டிலேயே ஒரு 30 கோடி போட்டா கூட மீதி எதுலயும் வராது. 30 அது அதிகம், சும்மா ரவுண்டு பண்றேன். அதர் ஸ்டேட்ல மார்க்கெட் இல்ல ஏகேக்கு. ஏன் சார் நீ ரொம்ப முட்டு கொடுக்குற? அவனுக்கும் முட்டு இல்ல ஆமையாகவே உணர்ந்து பேசுகிறேன்.
ஆனா அப்படி பார்த்தா கூட அதான் வரமாட்டேது. நேத்து ஒருத்தன் பேசியிருக்கானுங்கடா குரூப்ல. நம்ம பசங்க எடுத்து ஃபன் பண்ணிட்டு அதுல அவன் என்ன தெரியுமா சொல்றான், மச்சான் ஃபர்ஸ்ட் டே 150 to 160 நான்லாம் இவனுங்க ஏதோ ஒரு புது யூனிவர்ஸ்ல வாழ்றானுங்க. ஆமைகள் உலகம் தனி உலகம் இல்ல ப்ரோ. இல்ல இதே மாதிரி சில அணிலுங்க பேசினா கூட நானே இதான் சொல்லுவேன். நீ ஒண்ணும் இல்ல ப்ரோ, நீ ஒரு ஸ்டேட்டா நீயே போட்டுக்க, வேற எவனும் தேவையில்ல. நீ நீ ஸ்டேட் சும்மா ஒரு வேணடா. இதான் கீழே ஒருத்தன் நம்ம பையன் என்ன பண்ணிருக்கான், புக் மை ஷோல டிக்கெட் சேல்ஸ் அத போட்டு டிக்கெட்டே விக்கல உனக்கு எப்பறம் 1500 கோடி இல்ல என்னைக்குமே இல்ல. அதான் அணைய போற தீபம் பிரகாசமா எரியற மாதிரிதான் ஏகே ஃபேன்ஸ். ஸ்டார்டிங் ஜாலியா தான் இருப்பானுங்க, போதான் பாவம். என்னமோ தெரியல அவனுக்கு வாழ்க்கை எப்படி. இல்ல நான் அதான் சொல்றேன், இப்ப என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்காவது நம்ம பசங்க கேட்பானுங்களே 1000 பண்ணணும் 700 பண்ணணும், அப்பதான் யோசிச்சு பார்ப்பேன். இப்போ லியோ தமிழ்நாட்டுல இவ்வளவு ஹையஸ்டா இருக்கும், பொன்னியின் செல்வன் அவ்வளவு ஹையஸ்டா இருக்கும், ஓவர்சீஸ்ல இவ்வளவு ஹையஸ்டா பண்ணிருப்போம். இதெல்லாம் தாண்டி நீ பக்கத்து ஸ்டேட்ல கொஞ்சம் ஹையஸ்டா நீ சும்மா படம் ஹிட்னு யோசிச்சு போட்டா கூட உனக்கு 700 800 தான் வரும். 800 ரொம்ப அதிகம். அது நார்த்தில் நீ மினிமம் 150 போட்டு 200 போட்டாதான் புரியுதா. இது எவ்வளவு போட்டாலும் உனக்கு 800 தான் முக்கும். அதுதான் கோலிவுட். அதுவும் என்னது மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஃபிலிமே இருக்கிறதுல பீக்ல இருக்கிற ஹீரோ வச்சு. நல்ல வேலை சொல்லிட்ட கடைசியா அத சொன்னேன். இல்ல ஆனா அதான் இல்ல ஏகே வச்சு நான் யோசிச்சு பார்க்கும்போது ப்ரோ மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் ஆகுதா நார்த்ல? கன்ஃபார்ம் ப்ரோ, ஜனநாயகன் மல்டிப்ளெக்ஸ் தான். ஜனநாயகன் இல்ல நம்ம பத்ம பூசன். இல்ல குட் பேட் அக்லி நார்த் மல்டிப்ளெக்ஸ் இருக்குதான்னு தெரியல. ஆனா இல்ல ப்ரோ அது பண்ணால வேஸ்ட் தான். ஏன்னா சொந்த ப்ரொடக்ஷன் டீமே ஹிந்தி படம் ஜாட் இறக்குறான். ஜாட்ன்றது அங்க சன்னி டியோல் பெரிய ஆள் தான், அங்க அவன் பெரிய ஆள் தான். ஏன்னா அவன் தான் அங்க கபர் படம் வந்துட்டு இல்ல லியோவை விட ஜெயிலரை விட அதிகமா பண்ணான் கபர் 2. அதான் இந்திக்காரனுங்க புரியுதா, இந்திக்காரன் பவரா தான். ரொட்டியை சாப்பிட்டு என்னமா அடிக்கிறான் பார்த்தான், இங்க கஷ்டப்பட்டுதான் இது பண்ணதான். எனக்கே புரியல அந்த டைம்ல திடீர்னு கபர் 2 ஒரு படம் வந்துட்டு 700 கோடி மேல பஞ்சுன்னு போட்டுருந்தானுங்க. என்னடா இதுன்னு நாங்களே தான் இங்க 630 640 பண்ணுதான் அதுவே பெருசுன்னு உட்காந்துக்கிறோம். அவனுங்களை நம்பவே முடியல ப்ரோ. இல்ல அதுதான் கனெக்ட். அவனுங்க ஊர்ல இப்ப சப்பாத்தி சாப்பிட்றவனுக்கு அதான் அதுக்கேத்த மாதிரி குருமா கெச்சா வச்சு விளாசிடுறான். ஆனா நம்ம ஆளுங்க யாரு தெரியுமா மான்ஸ்டர், இவனுக்கு பரோட்டா வைக்கணும் இது வைக்கணும் அப்பயும் குறை சொல்லுவானுங்க. ஃபுல் மீல்ஸே வச்சாலும் குறை சொல்லுவானுங்க. ஃபுல் மீல்ஸே வச்சாலும் கடைசியா எதுக்கு பீடா வைக்கலன்னு கேட்பானுங்க. ஸ்வீட் பீடா பாயாசம் எங்கடா? அது இல்ல எல்லாமே ஊறுகால பண்ணுவானுங்க. இல்ல இதுக்கு என்ன கேட்டா ஓடிடியும் ஒரு ரீசன், லாக்டவுனும் ஒரு ரீசன். நாலேஜ் எல்லாருக்கும் இனிமே அதிகமா வளர அதிகமா கேட்க ஆரம்பிப்போம். இது எல்லாத்துலயும் நடக்கும் என்ன கேட்டா. இப்ப ஏன் இந்த டவுரியில கூட எடுத்துப்போங்க, டவுரி நாளுக்கு நாள் வந்துட்டு இது டவுரி வேணாம்னு சொல்றவங்களே அதிகமா இருக்காங்க. ஆனா டவுரி நாளுக்கு நாள் வந்துட்டு இன்னும் எக்ஸ்பென்சிவா தான் ஆகுது. எஜுகேஷன் அதான். ஏன்னா இவங்க எல்லாம் படிச்ச பிறகு அதான் எங்களுக்கு இவ்வளவு சேவிங்ஸ் இருக்கணும், இவ்வளவு பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கணும், பையனுக்கு வந்துட்டு அதான் ஒரு சொந்த வீடு இருக்கணும், அதுவும் அது பையன் பேர்ல இருக்கணும், நிறைய தான் புரியுது. அதே மாதிரிதான் இந்த சினிமாவும் எல்லாம் தான். கேட்டா அது பேர் என்னது, மணி ஹெஸ்ட் மாதிரி சீன் வேணும், பிரேக்கிங் பேட் மாதிரி இது இருக்கணும் அதான். ஆனா இவனுங்களும் அப்படி கிடையாது தெரியுமா, இவனுங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. ஹாலிவுட் படம் எடுக்கிறேன்னு போவானுங்க. அதான் அப்பவே அது என்னைக்குமே தமிழ் சினிமால ஒரு பெரிய ஹைலைட்டா தான். ஹாலிவுட் படம் எடுக்கிறேன்னு போனாலே அது பெரிய ரிஸ்க். அதுலயே சக்சஸ் ஆகுறது கொஞ்சம் படம் தான் ஆகுது. பாப்போம். ஆனா குட் பேட் அக்லி இவனுங்க சொன்னானுங்க பாத்தியா ஒரு படம், அது என்னது பிரணவ், இந்த கேங்ஸ்டர் காப் டெவில், அந்த படம் எப்படி இருக்கும் தெரியுமாடா, அசிங்கமா கேட்கணும் போல இருக்குது. ஆனா அந்த படம் மாதிரி தான் எல்லாம் நினைச்சானுங்க. எனக்கு கேட்டா அந்த படத்தை கூட இவன் ரீமேக் பண்ணிருக்கலாம், தேவையில்லாத மினிமமா தெரிஞ்சு உண்மையில அந்த படத்தையாவது ரீமேக் பண்ணிருக்கலாம். அவன் என்ன தம்ம பண்ணிட்டான், என்ன ஸ்டைல் பண்றதுன்னே தெரியல, என்ன ரெஃபரன்ஸ் வைக்கிறதுனே தெரியல, அதை இருந்து உருவி வச்சுக்கிறான். இது என்ன கேட்டாதான் இது ஃபேன்ஸுக்கு ஒரு விபூதி வச்சு தரணும் தான் என்ன கேட்டா. அவனுங்களே எது விபூதி அடிக்கிறான்னு புரிய மாதிரி. ப்ரோ எனக்கு கேட்டா இது அஜித் ஃபேன்ஸுக்கு உண்டான மென்டாலிட்டில அந்த படம் எடுத்துருப்பான். அவனுங்க எப்படி எதை கொடுத்தாலும் திம்பாங்களே, அதனால நீங்க எதை வேணா கூட நாங்க தீண்டு போயினே போனோம். அதனால இந்த படம் அதான் சொல்ல மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான் 4 நாள் ஓடும். இவனை தலை சூப்பரு அப்படி இருப்பானுங்க. ஜென்ரலா சார் ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ, இல்ல வேஸ்ட் ப்ரோ அப்படின்னு உள்ள போவாத ஒண்ணுமே பண்ண முடியாது. உள்ள போவாங்களா? இல்ல முதல்ல தலையெடுத்து வர மாட்டானுங்க.
இல்ல ஃபேமிலி ஆடியன்ஸே அது அதெல்லாம் நான் அது டோட்டல் அவாய்டு. ஆனா காமன் ஆடியன்ஸே வந்துட்டு காரி துப்புற மாதிரி தான் ஆதிக் பண்ணியிருக்கான். நம்ம என்ன நினைச்சோம்னா ஆதிக் வந்துட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஏதாவது ஒன்று கொஞ்சம் நல்லா பண்ணுவான்னு பார்த்தோம். பார்த்தா மலுமுட்டேன். இவன்லாம் அதுடா டேரக்டர் ஆக்கி விட்டுருக்கானுங்க. இனிதான் பகீரா பார்த்த கேவலமாத்து வச்சிருக்கான். நான் நினைச்சேன் மார்க்கண்ணியத்தோட இவன் வந்திருப்பான்னு நினைச்சேன். கேட்கல என்னது பகீரா பகீரா பார்த்தேன் பிரபுதேவா. இது அவன் எடுத்த படமே ஒண்ணு கூட நல்ல படம் இல்லடா. இந்த மார்க் ஆண்டனி வந்துட்டு எஸ் ஜே சூர்யா காமெடி மட்டும் நல்லா இருக்கும். எஸ்ஜே சூர்யா தான் காப்பாத்திருக்கான். எனக்கு இப்போதான் நல்லா தெரிஞ்சுச்சு இந்த பகீரா பார்த்ததுதான். அவன் எடுத்தது ஒரு படம் கூட நல்ல படம் கிடையாது. எல்லாமே மொக்க படம் தான். 18+ படமா இருக்கும். அது காமெடிக்கு வேணா பார்க்கலாம். அதான் திருசால 9 வந்து தானே ப்ரோ. ஆமா அதுவும் அந்த டைம் காமெடி. ஆனா அதை விட அந்த டைம்ல நிறைய படம்லாம் 18+ அதிகமா வந்துருச்சு. மகாதேவி ட்ரிபிளே பாக்கல நானு. ட்ரிபிள் எல்லாம் ஒரிஜினல் குட் பேட் இல்லடா உண்மையில. ட்ரிபிள் ஏர்லயும் பெரிய கோளாறு இருக்கும். மதுரை மைக்கிள்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அதே வச்சே படத்தை ஓடிந்தா கூட ஓரளவுக்கு தேத்திருப்பானுங்க. நான் ட்ரிபிள் தான் 3 பண்றேன்னு சொல்லிட்டு முதே முக்கின்னு போயிட்டான். ஆனா இவனை பத்தி உள்ள இதெல்லாம் பேசுறதே பெரிய விஷயம் கிட்ட. ஆனா வீக்கெண்ட் அது மாதிரி ஒரு நல்ல விஷயம் தான். வர்றான், அடி வாங்குறான், போறான். யாருக்கு கண்டென்ட் வருதோ இல்லையோ நமக்கு நல்லா வருது. திரும்பவும் சொல்றேன், வேதாளம் அப்புறம் இருக்கிறதுல பெரிய கண்டென்ட் போற படம் இதுதான். விவேகம் வேதாளம் அப்புறம் அதிகமா எல்லாருக்கும் இல்ல எல்லாருக்கும் தெரியும். இப்ப எவ்வளவு அஜித் ஃபேன் ஒருத்தவங்க கூட வந்துட்டு கூட ஏதோ வேலை பார்த்திருக்கான் போல குட் பேட். அவனே நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா வேதாளமே நல்ல படம்ன்ற மாதிரி ஆயிடும் போல. குட் பேட் இல்ல ட்ரைலரை பார்க்கும் போதே நான் ட்வீட்டே போட்டேன். கண்டிப்பா வேதாளம் இதை பார்த்துட்டு நல்ல படம்னு சொல்லு. இல்ல ஏன்னா வேதாளம் என்னதான் கலாய்ச்சாலும் இவன் தம்பிராம சாவரிச்சின்னு ஒரு நல்லா இருக்கும். ஏய் அதுதான்டா இன்னும் கலாய்க்கிற மாதிரி இருக்கும். இல்ல அவன் கிரிஞ்சு பண்ணிருப்பான் தம்பிராமே அந்த எடுத்த விதம். ஆனா அவன் கெடுத்திருப்பான். இல்ல மாஸ்டர் நீ உள்ள வரும்போது தான் இந்த வேலை பண்றான். எனக்கு என்னன்னு தெரியல. 2 பேரும் பேசி வச்சு பண்றீங்களா என்னன்னு தெரியல. அவன் கிரிஞ்சு பண்ணிருப்பான். யார் ஆம கிரிஞ்சு பண்ணிருப்பான். தம்பிராமே சீன் எமோஷனல் இல்ல அதாச்சும் கொஞ்சம் பாவமா இருக்கும். ஆனா அவன் கிரிஞ்சு பண்ணிருப்பான். அது வேற விஷயம். இல்ல இப்ப ஏனாச்சு ஏன்டா டேய். இல்ல யோசிச்சு பார்த்தேன் அந்த சீனு. இல்ல நீ இதுக்கு கூட காசு கேப்பியப்பான்னு நீட்டோன அதான் அந்த சீன் தானே. அதேதான் அவன் நல்லா வச்சிருப்பான். தம்பிராம நல்லா வச்சிருப்பான். இவன் தான் கிரிதனம் பண்ணிருப்பான். கண்ணை தொடப்பான், கைய பார்ப்பான். இல்ல லக்ஷ்மண் ஹாஸ்பிட்டல் சேர்ப்பாங்கல்ல ஒரு அது சென்டிமெண்ட் சீன் தான் உண்மையிலே. ஆனா அது சென்டிமெண்ட் சீன் நான் பார்த்திருந்தேன். இவன் சிரிப்பு கட்டிருப்பான். அதான் சொல்றேன். ஆனா இப்ப இல்ல அவங்க கிட்ட இருக்கிற வீக்னஸ் அது. அதான் சிவா கிட்ட. ஆனா ஒரு சில இதெல்லாம் பெட்டராவே பண்ணிருப்பான் ஆத்விக்கோட. ஏன்னா ஆத்விக் எதுவுமே இல்லடா அவங்ககிட்ட என்னடா தெரியுது இந்த கேப்பம் பத்தியா தான் இவனை வச்சு என்ன சார் பண்றதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா என்ன கேட்டா மார்க் ஆண்டனி எஸ் ஜே சூர்யா வச்சு அஜித்துக்கு பூதி அடிக்க பார்க்கலாம் நல்லா தெரியுது. அந்த அர்ஜுன் ரோல் ஃபர்ஸ்ட் எஸ் ஜே சூர்யா கிட்ட கேட்டிருப்பாங்க. எஸ் ஜே சூர்யா வேணாம் போறான்னு இருப்பான். இல்ல அது கேவலமான ரோலா இது. புரியுதா கெட்டப்ப பார்த்தாலே அது இதுவாகுது. ஏன்னா எஸ் ஜே சூர்யா நடிச்சிருந்தா இந்தியன் டூல எஸ் ஜே சூர்யா எப்படி இருந்தான் கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கின்னு ஒரு மாதிரி இருந்தானே அதை விட முழுமுட்டையா இருந்திருக்கும். ஏன்னா அதுல தலையில வேற பிளம் வச்சுன்னு கோழி குஞ்சு மாதிரி இது தலை. இந்த இதுவா சொல்லுவானே சந்தானா சார் எஸ்ஐ சார் உள்ள பைத்தியங்களா இருக்கு சார் உள்ள ஆண்ணுப்பானுங்களே ஜிக்கு சிக்கு ஜிக்கு சிக்குன்னு அந்த மாதிரிதான் இருக்கானு. அதுலயே சொல்லுவானே ஒரு இதுல டைலாக் அதான் டைட்டானிக் மிக்ஸ் பண்ணி ஒரு படம் எடுக்க போறோம் மிக்சிங் கரெக்டா தான் அந்த மாதிரிதான் இருக்குது. 10 கிலோ கறி வேணும்பா. ஆனா உண்மையிலே வேலை மிச்சப்பா. என்கிட்ட அஜித் இன்னொரு காம்பினேஷன்ல ஆதி கூட படம் பண்ணலாம். அதான் அப்படி நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா இப்ப மத்த ஏதாவது படம் வந்தா கூட ஏகேடி யோசிச்சு பாரு. ஏன்னா இப்ப விடாமுயற்சி கூட நம்ம யோசிச்சிருந்தோம். கிளைமேக்ஸ்ல கூட ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கலாம். இல்ல கொடி படத்துல வர மாதிரி திருஷ்டாவே வந்துட்டு பின்னாடி ஊத்திடலான்னு. ஆனா பார்த்தா அதை விட மலுமுட்டையை தான் படம் எடுத்திருந்தான். ஆனா இதுல யோசிக்க முடியல பாத்தியாதான். ஏன்னா என்ன எடுக்க போறோம் வரும் பாரு ப்ரோ அதெல்லாம் ஹைலைட் ப்ரோ.
படம் கதை இல்ல, காமெடி இல்ல, இது படமே இல்ல முதல்ல. பாட்டும் நல்லா இல்ல, படத்துல செட்டும் நல்லா இல்ல, எதுதான் தெரியல. அவங்க கொடுக்குற காசுக்கு அதானே போட முடியும். முதல்ல நம்ம இவெல்லாம் பேச வேணாம்ப்பா. ரிலீஸ் ஆன பிறகு நிறைய பேசலாம். இது அதுவும் இவளே இந்த இவன் சொல்லுவானே பேர் என்னது, கமல். இப்போ ஃப்ரிட்ஜ் வருது, ஏசி வருது, அண்ட்ராய்டு தவிர எல்லாம் யூஸ் பண்ணிக்கின்ற மாதிரியே தான். அதான் வந்துட்டு இருக்கு எல்லாம். என்ன வேணும் இல்ல எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோ. இல்ல நம்ம ரூல் சொல்லிடுறோம். என்ன வேணா ஆமி தூக்கி போட்டு என்ன வேணா படத்தை என்ன வேணா கலாய்ங்க, ஜாலியா கலாய்ங்க, இதுல எல்லாம் பண்ணுதான். புரியுதா? அரசியல் ஏதாவது தளபதி ட்வீட் ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் இல்ல ஏதாவது ஒரு அரசியல் பிரச்சனை இருந்தாலும் உடனே அது பக்கம் போயிடும். புரியுது? அவ்வளவுதான். நம்மளுக்கு எதுவுமே தான் இதுனா எப்படி பார்த்தாலும் பிசினஸ் சக்சஸ் தான்ற மாதிரி தான். இவன்லாம் தான் இன்னொன்னு அதிகமா அடிக்கவும் மாட்டோம், விடாமுயற்சினா காலங்காத்தால ஒரு ஸ்பேஸ் போட்டு செந்தில் சாப்டர் க்ளோஸ்ன்னு போயினே இருந்தாச்சு. அதுக்கப்புறம் டெய்லி அப்பனாச்சும் ஏதாவது ஒரு ட்வீட் தான் போடுறது. அதான். ஆனா விஜய் அரசியலுக்கு வரலன்னா எவ்வளவோ என்டர்டைன்மெண்ட் இருந்துருக்கும். எல்லாரும் லெஃப்ட் ஹேண்ட் டீலா ஆட அதான் இவ்வளவு என்ஜாய்மெண்ட் வரும். அதான் சொல்றேன், இப்ப வேதாளம் விவேகத்தை விட மல்லுமுட்டை மாதிரி ஒரு படம் தான் வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா அப்படியே படம் வந்தாலும் நம்மளால என்ன பண்ணோம்னா, அசிங்கமா பேசாத, ஃபேமிலி யூஸ் பண்ணாத, அவ்வளவுதான். மீதி என்ன வேணா பண்ணு, எவனும் கேட்க மாட்டான். ஏய் நம்ம பசங்க எல்லாம் அப்படி பண்றவனுங்களே கிடையாது அலெக்ஸ். இல்ல அதான் பண்ண அவனுங்க மாட்டானுங்க. பண்றனாலதான் இறங்கி பண்றானுங்க. இல்ல அவனுங்க வந்துட்டு ட்ரிகரா ஏதாவது பண்ணுவானுங்க. புரியுது? எனக்குமே ஆம் படம் ஃபிளாப் ஆச்சுன்னா விஜய் கிட்ட வருவானுங்க. புரியுதா? அவன் அந்த படம் ஏன் ஃபிளாப் ஆச்சுன்னு யோசிக்க மாட்டானுங்க. இன்னொன்னு என்னன்னா, படம் ஃபிளாப் ஆகுது இல்ல படத்துல ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்குன்னா ஃபேன் சைட்ல இருந்து எது சொன்னாலும் ஒரு கரெக்ஷன் இருக்கணும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எப்படி இந்த ஸ்பாக் சாங்ல வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன், கரெக்ஷன் ஒன்று பண்ணானுங்க. அந்த மாதிரி இவனுங்களை சொல்றது முதல்ல அவனுக்கு மதிக்கணும்ல. உங்களை தான் மட்டுமயிர கூட மதிக்க மாட்டானுங்க. இவனுங்க ஏன் இங்க உட்காந்து இவ்வளவு தேவடு பண்ணுகிறானுன்னு தெரியல. இவனு இப்படி இப்படி இருக்கு தலை, இப்படி படம் பண்ணா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசுறானுங்க. இவனுங்களும் கஷ்டப்பட்டு உட்காந்து ஒரு நிமிஷம் இல்ல நீ சொன்னா கேட்க கூடாதுன்னு தான் மன்றத்தை கலைச்சேன். அக்கௌண்ட்டும் சோசியல் மீடியால இல்ல, நீ யாருன்னே தெரியாதுன்ட்டு போயிட்டான். இவனுங்க தாண்டா அப்ப புரிஞ்சுக்கணும். தப்பான ஆளுக்கு உட்காந்து இவனுங்க வந்து இங்க கொடி பிடிச்சுக்கிறானுங்க. இல்ல உண்மையில டையாட் ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் போயிட்டானுங்க. வலிமை டைம் இருந்தவங்களுக்கு தெரியும். உண்மையிலே ஒரிஜினல் ஃபேன்ஸ் நான் நிறைய பேர் பார்த்தேன், ஏகே ஃபேன்ஸ். அவனுக்கு பேசுறதும் நிறைய லாஜிக்காவும் இருக்கும். இன்னொன்னு அவனுங்க எதனால ஃபேனா இருந்தான்னு அப்போ கூட ஒரு மலுமுட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனா ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப இருக்கிறதெல்லாம் விஜய் பிடிக்கல, நான் விஜய் அஜித்துக்கு போடுறேன், டிஎம்கே காரணம் வந்துட்டு அஜித்துக்கு போடுறான், கூட இவனுங்க எதுக்கு ஃபேனானு தெரியாமல இருக்கானுங்க. இதுல எனக்கு கேட்டா இல்லடா 20 ட்வீட் அஜித் டிபி வச்சுக்கிறேன்டா, 20 ட்வீட் விஜய் தட்டி போடுறான், 2 ட்வீட் அஜித்துக்கு பிரைஸ் பண்றான். எனக்கு புரியல என்னதான் பண்ற. இல்ல ஒரு டெம்ப்ளேட்டே வச்சிருக்கானுங்க அலெக்ஸ். அவனுக்கு எப்படி தெரியுமா, ஒரு 4 ஐடி போடுறத ஒரு 100 ஐடி அதை காப்பி பேஸ்ட் அதாவது ரீபோஸ்ட் பண்ணுவானுங்க. அவனுங்களோட மெயின் வேலையே தான். நீ வேற அவனுங்களுக்கு வேற காலைல ஏஞ்சி உனக்கு தூங்கி ஏஞ்சி பல்ல கூட வளர்க்குறானுங்களோ இல்லையோ நம்மள கடிக்க வந்துருவானுங்க. இதை வந்து அந்த 4 ஐடி ஒரு 10 ஐடி பண்ணுது. அந்த 10 ஐடி பண்றதை இவனுங்க எல்லாருமே அதை ரீபோஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. அவ்வளவுதான், ஆர்காசம் ஆயிக்கிறானுங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆனா இன்னொன்னு படிப்பறிவு இல்லாத ஃபேன் பேஸும் வந்துட்டு என்ன கேட்டா அவங்கதான் கூட படிச்சாலும் மலுமூட்டை மாதிரி இருக்கணும்னு சொல்ற ஃபேன் பேஸும் அவனுக்கு தான் கேட்டேன். நான் அதனாலதான் உனக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓவர்சீஸ்ல நம்ம பசங்க அதிகம், இவனுங்க கம்மிடானா. ஏன்னா இதாண்டா ரீசனு. இன்னும் சில பேர் சொல்லுவானுங்க ப்ரோ, நாங்க நல்ல மனுஷனுக்கு ரசிகன்னு சொல்லுவானுங்க. உண்மையிலே நல்ல மனுஷன் தான் இருக்கு. அப்ப காவி துணி கட்டி விட்டு கோயிலுக்கு அனுப்பிச்சிருங்கடா. இல்ல உண்மையிலே நல்ல மனுஷன். டொனேட் பண்ண மாட்டேன், எவன் செத்தாலும் ஊர் வர மாட்டேன். விஜயகாந்த் சாவுக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, அங்க ஒரு ஸ்டெப் போட்டான் தெரியுமா, ஜாலியாகுதுதான் ஜாலியாகுதா இதுல. இனிமேதான் ஒருத்தன் சாவுக்கு வரலாம் கூட கம்முன்னு இருக்கணும். கம்முன்னு இருந்தாலும் மேட்ரு தெரியுது. இனிமே ஒரு 2 நாள் பேசுவானுங்க. ஆனா அவன் பண்ண எச்சாவில் என்னன்னா அப்படி ஒண்ணு நடக்காத மாதிரி இருந்தான் தெரியுமா, அதுதான் ஒரு இது. புரியுதா? எனக்கு நடக்காதுதானே விஜயகாந்தா அப்படின்னா அப்படின்ற மாதிரி. அதான் ஒரு மதிக்க ஒரு சின்ன ஒரு இது கூட இல்ல. பிரதீப் ராணாதன் கூட ஏதோ ஒரு சாவுந்தா கூட அவன் ஏதோ ஒரு போஸ்ட் பண்ணலாம் பண்றான், ஏதோ வந்து பாட்டலாம். அவனுக்கு இருக்கிறது கூட இவனுக்கு இல்ல.
இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டவுட். இந்த டவுட் கிளியர் பண்ணு. இப்ப நீ ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ற, ஓகேவா? மேனேஜரு இல்ல ஒன்னு க்ளோஸான எம்ப்ளாய் வந்து இறந்துடுறாங்க. ம். நீ என்ன பண்ணுவ? ஒண்ணு முடிஞ்சா போவேன், இல்லைன்னா வந்துட்டு ம் தான் ஃபோன்ல இரங்கல் சொல்லிட்டு கொஞ்சம் அதான் ம் அமைதியா இருக்க வேண்டியதுதான். கரெக்டா? ஆனா இதுதான். இல்ல, ஆனா ஏகேவா நான் என்னத்த பண்ணுவேன், ஜாலியா ஒரு குத்து சாங் எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுவேன். புரியுதா? இல்லடா, அடிப்படை மனுஷனுக்கு இருக்க ம், விஷயமே இதுதான். கூட இருக்கவங்க யாராவது இறந்துட்டாலும் இல்ல வந்து நம்ம ஆபீஸ்ல இருக்கவங்க இறந்துட்டாலும் போய் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆறுதல் தெரிவிக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் போடுவோம். அது மாதிரி ரிலேட்டடா ஏதாவது பண்ணுவோம். பார்த்தா நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் சூத்தாடி சரி ஓகே விடு. ஏய் டீசன், இல்ல நான் வந்து எதுவும் டான்ஸ் ஆடினு பண்ணலனாலும் இருப்பேன். பரவாயில்ல. டீசன். இல்ல ப்ரோ, அதான் எதுவும் இல்ல இது பண்ணலனாலும் பரவாயில்ல. அது ஆப்போசிட்டா இல்ல பண்றான் பாரு, அதுதான் ஹைலைட். அதான் இதெல்லாம் பண்ணிட்டு நல்ல மனுஷன் எங்க வந்து சொல்ல வரான் இல்ல ஒருத்தன் இனிமே இவனுக்கே ஒரு நிமிஷம், இல்ல 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 நல்லது பண்றோம், இனிமே வந்துட்டு வெளியே வந்து நான் நல்ல மனுஷன் சொல்ல மாட்டேன், ஞாபகம் பண்றவன் பாட்டுக்கு பண்ணிட்டு தான் இருப்பான். கூட வந்துட்டு தான் அவன் பிஹேவியர்ல தெரியும். ஒருத்தன் ஆட்டிடியூட் தான் முதல்ல இருக்கிறது, அவன் நல்லவனு காட்டுறது, புரியுதா? இப்ப விஜயகாந்த் வந்துட்டு அவன் பிரஷர் தூக்கி வந்துட்டு மைக்ல ஸ்டாண்ட். ஆனா நீ விஜயகாந்த் இதுவரை யாரும் அந்த ஏதோ ஃபேன்ஸ் அடிச்சேன், ஃபேன்ஸ் போன போடுங்கண்ணே, இல்ல ஃபேன்ஸை வந்துட்டு மதியம் போனேன்னு விஜயகாந்த் சொல்லு பாக்குறேன், ஒண்ணு கூட காட்ட முடியாது. இதேதான் விஜயம். இதுல விஜய் வந்துட்டு பிரஸ் கிட்ட கூட விஜய் கோவப்பட்டிருக்க மாட்டார், புரியுதா? பெருசா இந்த இது பண்ணி ஏய் ஏதாவது இந்த அலெக்ஸே, மைக்க அவ்வளவு தூக்கி பேரு அடிப்பேன் இது பண்ணுங்க. அவ்வளவு பேர் பிடிச்சி இழுப்பானுங்கடா தளபதிய. இழுப்பானுங்க. அதான் ப- ப- ஓட் ம் போடும்போது வரும்போது கூட சட்டை பிடிச்சி இருப்பானுங்க, இது பண்ணுவாங்க. ஏன்னா போட்டோ தெரியும் எடுத்து போட்டோ எடுத்தவன் ஃபேன்ஸ். போனை புடுங்கி வச்சுக்கிட்டு அவனுக்கு என்ன ஏன்னா அட்ராசிட்டி இல்ல இப்ப கொடுத்த? ஒரு நிமிஷம் மாஸ்டர், இப்ப பேசிக் அறிவு என்னது? இப்ப நம்ம போனா நம்ம கையை பிடிக்கணும்னு பாப்பானுங்க, இல்ல சட்டை ஏதாவது இது இருந்தாலும் தொடதான் பாப்பானுங்க, புரியுதா? அப்பதான் செலிபிரிட்டி. என்ன மயிருக்கு அப்ப செலிபிரிட்டி இருக்கிற, புரியுதா? செலிபிரிட்டினா ம் அப்படிதான் ம் பண்ணுவானுங்கன்னு ம் தெரியும். இன்னொன்னு எல்லாத்தையும் தாண்டி ஹீரோயின் அணி, ஹீரோயின் தான் தொடக்கூடாதுன்னு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவானுங்க. அதான் ஹீரோ வந்தா கை தான் இவளை கட்டிப்பிடிலாம் ஆசைப்படுவானுங்க நிறைய பேர்லாம். அதான் ஹீரோ. ஆனா இவன் யார் தெரியுமா? இவனை கட்டியும் பிடிச்சிருக்க மாட்டானுங்க, கையும் குத்துருக்க மாட்டானுங்க. இவன் பக்கத்துல இருந்து போட்டோ தரானா மாஸ்டர், போனை பிடிக்கிட்டு போனா. டேய் எனக்கெல்லாம் செம்ம நாலாம் அந்த இடத்துல காண்டாயிடுச்சு அதை இருந்து பார்த்துட்டு. அசியமா கேட்டிருப்பான் அவனை, சத்தியமா. ஒத்த செம்ம காண்டாயிடுச்சு. விடு. இல்ல இதுல ஒரு நிமிஷம், சில பேர் லாஜிக்கே கேட்டானுங்க, ஓட்டு பூத்துல போன் யூஸ் பண்ணக்கூடாது, செல்ஃபி எடுத்தது தப்பு. பக்கத்துல சுத்தி அவ்வளவு போலீஸ் மாஸ்டர், 4-5 போலீஸ் வந்து பக்கத்துல இருக்கானுங்க. நீ வந்து போலீஸ் கிட்டே சொல்லிடலாம்ல, போன்ஸ் அவாய்ட் பண்ணுங்க சொல்லி அவங்க கொஞ்சம் ரிமூவ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு. போலீஸே கம்முனுக்குறான். ஏன்னா புரியுதா மாஸ்டர், போலீஸுக்கே தெரியுது செலிபிரிட்டினா போட்டோ எடுப்பாங்கன்னு. அலெக்ஸ், போலீஸுக்கு இருக்கிற பேசிக் அறிவு கூட அவன் இவனுக்கு இல்ல. அவன் எங்க போன் யூஸ் பண்ணான்? பூத்துக்குள்ள யூஸ் பண்ணானா? பூத்துக்கு வெளியே தான், ஆனா வெளியில இந்த மலு முட்டைக்கு பூத்து உள்ள. போன் அலோட்னா பூத்துக்குள்ள அலோடு இல்லடா, அது எங்களுக்கே தெரியும்டா. இல்ல அதுல வேற திருப்பி குடும்பம் மாஸ்க் போடணும்னு சொன்னாம பாத்தீங்களா, அதான் ஹைலைட். இல்லடா, அந்த டைம் கொரோனா கொஞ்சம் எடை விலை விடணும்னு சொன்னானுங்க. ஆனா உனக்கு தெரியுமா, யாருக்குமே போன் போடுங்கிற அருகதையும் கிடையாது, புரியுது? உனக்கு அந்த உரிமையும் கிடையாது. நீ எவன் போனும் என்ன உன்னை புடுங்க கூடாது. ம் போலீஸ் வேணா புடுங்கலாம், சரி ஏதாவது போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணலாம். அதான் சொல்றேன், இப்ப நீ ஏதாவது போலீஸ் கிட்ட கூட சொல்லிடலாம். போலீஸே தெரியுது ஃபேன்ஸ்னா செல்ஃபி எடுப்பாங்கன்னு. மல்லு முட்டை போனை பிடிக்கிட்டு, அதுவும் விரலாட்டம் தெரியுமா மான்ஸ்டர், ஓடுன்னு. அவனும் வீட்டு வேலைக்காரனா. ஆனா எனக்கு இவரும் செம்ம கொஞ்சம் காண்டாமடா மானகட்ட அதெல்லாம் நாங்க பார்த்தா. தான், அவனுதான் கூடுவானுங்க. அவனும் முட்டு குத்துனுக்குறானுங்க. எனக்கு அதுதான். முதல்ல இல்ல இல்ல இப்ப அவன் நல்லவன்றான் பாத்தியா, ஒரு நல்ல இதை பண்ண மாட்டான், அது எல்லாருக்கும் தெரியும். அது பேசிக் மேட்ரு, அவள் தான் மேட்ரு. ஏன்னா ஏய் உனக்கு கோவப்படத்துல எதுவுமே பண்ணல. இல்லடா, ஒரு நீ எலைட். ஒரு மனுஷன் அலெக்ஸ், நீ ஒரு மனுஷன் புரியுதா? நீ ஒரு மனுஷனா என்ன? கூட நடிச்சவன் உன் கூட நடிச்சவன் கல்யாணம் ஆகுதுன்னா பத்திரிக்கை வைப்பான், நீ கல்யாணத்துக்கு வரணும்னு எதிர்பார்ப்பான். உள்ள உனக்கு ரொம்ப பிடிச்சவன் அதை எதிர்பார்ப்பான். கரெக்டா? இதெல்லாம் ஒரு பேசிக் திங்கு. இவன் எங்கேயும் போல, எங்கேயும் யாரையும் மதிக்கவும் மாட்றான். இதுல என்னடா என்ன இவனுக்கு பெருமை வேற இவனுக்கு என்ன பேசிட்டு என்னை இருக்கானுங்க. பொறுத்த வரைக்கும் இல்ல, இர்ஃபானு, அஜித், சீமானு, இது மூணும் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். இது என்னைக்குமே நான் மேல கீழே இறங்க மாட்டேன். இது மூணுமே எனக்கு பிடிக்கும். சீமான்லாம் எலைட்னு சொல்லாதீங்க ப்ரோ. ஐயோ அது பைத்தியம்டா, இது புரியுதா? ஏன்னா ஏதாவது ஒரு கோளாறு இருக்கு, பைத்தியம். அது கோளாறு அது. பைத்தியம். இதுக்கு ரெண்டு எலைட். இல்ல இர்ஃபானும் இல்ல இல்ல அமையும். இல்ல இர்ஃபானா இர்ஃபான் எப்ப எலைட் ஆனா? இர்ஃபான் எலைட் இல்ல, ஆனா அவன் பணக்கார பையன் தான், புரியுதா? நாய் வந்துட்டு ஏழை மாதிரி காட்டின்னு உயிரை வாங்கிட்டு இருந்தான், அதான் இந்த மாதிரி ஆமா மாதிரி தான். இல்ல ஆனா ஏற்கனவே இர்ஃபான் வெல் வந்து செட்டில் தான். இர்ஃபான் வந்து எலைட்னு சொல்லாதீங்க. அவன் இல்ல ஓகே யூடியூப் ஃபைன். இல்ல எலைட் இல்ல, நான் எல்லாத்தையும் நக்கிதான் தரணும், அது மேட்டர் கிடையாது. ஆனா யூடியூப் சேனல் வைக்கிறது முடியும், அவன் பணக்காரன், ஞாபகம் இருக்கா?
வந்துட்டு ஒரு ஃப்ரேம் காட்டிக்கணுன்றதுக்காக தான் யூடியூப் சேனல் நல்லா வளர்ந்தேன் அப்படின்ற மாதிரி காட்ட. ஏதோ யூடியூப் சேனல் மட்டும் பிச்சை தந்தேன். ஓவர்சீஸ்ல வீடு வாங்கி வச்சுக்கின்னு அதான் புரியுதா? அங்கேயே அமெரிக்கா எல்லாம் இவ்வளவு பெரிய வெல்செட்டில் தான் இருந்தான். அப்புறம் தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய லைட் அதான் இது பண்ணிட்டு சில பேர் பார்த்தாலே எரிச்சலா இருக்கும். அது இவனுக்கு தான். ஆனா இவனுக்கு என்ன நினைப்பானுங்கன்னா, பணக்காரங்களை பார்த்தா அப்படி தெரியணும். அப்படி கிடையவே கிடையாது. இத்தனை பேர் பணக்காரங்களா இருக்காங்க, அத்தனை பேர் யூடியூபர் இது இருக்கானுங்க. ஏன் மதன் கோரி அவ்வளவு பெரிய பணக்காரன் இதுதான். மதன் கோரியே மலுமுட்ட மாதிரி வீடியோ போட்டாலும் வந்துட்டு எவனும் திட்ட மாட்டான், புரியுதா? பெருசா திட்ட மாட்டான். ஏடா அடி பண்ணுகிற இது பண்ணுகிறதா கலாய்ப்பானுங்களே தவிர. இல்ல மதன் கோரி மேல கிரிட்டிசிசம் என்னன்னா நிறைய பீலா விடுறான்னு தான் சொல்லுவானுங்க. இல்ல எனக்கு பண்ற வேலையை கலகிறது வேற, காரித்து போடுறது வேற. இவனுக்கு காரித்து போடுது, அதான் சொல்றேன். பிஹேவியர் ஒருத்தன பிஹேவியர் தான் ஃபர்ஸ்ட் டைம், புரியுதா? இது எல்லாருக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, நடந்துக்கிற விஷயம் தான் இது. இப்ப நான் பேசுனேன் இப்ப சம்பந்தமே இல்லாம உனக்கிட்ட இருந்தா நீ என்ன பண்ணுவ? ஆட்டிடியூடும் இம்பார்ட்டன்ட் அலெக்ஸ். அதான் பிஹேவியர் இருக்கு. இவனுக்கு அதுல வந்து 0டாமா 0டாமா. அதான் சொல்றேனே, இந்த விஷயத்துல ப்ரோ பண்ண மாட்டான். அப்புறம் இந்த விஷயத்துல நம்ம ஆள் வந்து வேற லெவல் ப்ரோ. 200 கோடி ஆல்ரெடி வச்சுனா நான் சாதாரண மனுஷன் பண்றது. நீ அத வேறன்னு சொல்றதோட நான் இன்னொரு விஷயம் நம்ம ஆள வந்து வேற லெவல்னு என்ன சொல்ல வைக்கிறேன்னா, நீ எந்த ஒரு ஆக்டரும் நம்மள புடிச்சு இழுக்கிறான்னு வச்சுக்கேன், ஒரு செகண்டாவது மூஞ்ச சுழிச்சு மூஞ்ச வெறுப்பேத்தி காமிப்பான். அவன் மூஞ்ச காமிச்சு விட்டுருவான், முறைப்பானுங்க. அது நீ இல்ல இங்க இல்ல, நீ எல்லா ஊர்லயும் போய் பாத்தீங்கன்னா உன்னை புடிச்சு இழுக்கிறப்போ ட்ராக் பண்றப்போ எவனுக்கா இருந்தாலும் கோவம் வரும். கோவம் வந்து மூஞ்ச காட்டுறது ஏதாவது நம்பால அந்த மாதிரி காமிச்சது நீ காமிச்சிட்டு பாக்கலாம். இன்னொன்னு இல்ல, இப்ப தோனி வந்துட்டு இத்தனை பேர் திட்டுறாங்க இவ்வளவு இது. நான் நீமே தான் விஜயம் திட்டினது இல்ல, தோனியும் திட்டினது இல்லை. ஏன்னா இது ஏன்னு சொல்றேன்னா, ஏன்னா எல்லாருமே இல்ல அதான் இல்ல ஏன்னு சொல்றேன். இப்ப இருக்கிறதுல சக்சஸ்ஃபுல்லா இருந்து ஃபேன்ஸை ரெஸ்பெக்ட் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுங்க. ஏன் இப்ப அர்ஜுனே வந்துட்டு ஆக்ஷன் அர்ஜுன் வந்துட்டு கேட்டிருப்பாங்க விஜய் லியோடைய அந்த மீட்ல வந்துட்டு. அது இந்த மாதிரி விஜயா இருக்கிறது கஷ்டமா ஈஸியான்னு கேட்டா, அங்க இருந்து பார்த்தா கஷ்டமா இருக்கிறது, இங்க இருந்து பார்த்தா ஈஸின்னு அவரு சொல்லுவாரு. ஏன்னா விஜய் அந்த ஆளு வந்துட்டு என்னைக்குமே 90ஸ்ல இருந்த அதே அந்த பாடி லாங்குவேஜ் ஆட்டிடியூட் தான் இங்கே இருக்கும். நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? அதே பாடி லாங்குவேஜ் ஆட்டிடியூட் தான் இங்கே இருக்கும். அதுதான் இப்ப என்னன்னா, இப்போ என்னைக்குமே நானா இருக்கும்போது தான் நான் நானா இருப்பேன். அது இது புரியுற மாதிரி எப்படி சொல்றதுன்னா, நிம்மதியா தான் புரியுதா? இப்ப இருக்கிறதுல ஒரு ஒரு திமிரு வர்றதெல்லாம் ஜாலியா இருக்கும். ஆனா இது எப்படி சொல்றதுன்னா, எவனா ஒருத்தன் ஏதாவது நோட்டை ஓட்டுன்னு இருப்பான், கூட வந்துட்டு நம்ம ஆட்டிடியூட் தான் மாறும். நம்ம ஆட்டிடியூட் மாறும்போது வந்துட்டு நம்ம திமிரா தான் கண்டிப்பா நடந்துப்போம், புரியுதா? எதுவுமே இல்லாம நம்மளா இருக்கும்போது தான் வந்துட்டு நிம்மதியா இருக்கும் உண்மையிலே. ஆனா கொஞ்சம் டம்மியா தெரியும், உண்மையிலே சொல்றேன். டம்மியா தான் தெரியும். நம்மளா இருந்தா டம்மியா தான் தெரியும். ஏன்னா ஆட்டிடியூட் எதுவுமே இருக்காது. ஆனா ஆட்டிடியூட் காட்டுறவன தான் இந்த எல்லாம் பாராட்டுவானுங்க. இந்த இர்ஃபான் மாதிரி ஆளுங்க, ஆமா மாதிரி ஆளுங்க தான் எல்லாம் பாராட்டுவானுங்க. ஆனா நிம்மதியா இருக்கணும்னா உண்மையிலே சொல்றேன், விஜய் மாதிரி தோனி மாதிரி தான் இருக்கணும். நிம்மதியா இருக்கணும், கூலா இருக்கணும், எந்த விஷயம் இருந்தாலும் அப்படிதான் இருக்கணும். அதுதான் பிடிச்சது என்ன கேட்டேன். இதுவே நீ மென்டல் இல்ல, ஒருத்தி நான் சொல்றேன் ப்ரோ. இல்ல நீ மென்டல் என்ன பார்த்தா என்ன தெரியும், மான்ஸ்டர் நோட் பண்ணிருக்கியா? வித்தியாசமா நடிப்பான்பா. ஸ்டேஜ்ல ஒண்ணு நடிப்பான், ரோட்ல ஒண்ணு நடிப்பான், டிஎம்கே ஸ்டேஜ்ல ஒண்ணு நடிப்பான், நான் டெல்லியில போய் ஒண்ணு பண்ணுவான். அந்த மாதிரி அம்பானி கல்யாணம் ஒண்ணு பண்ணானே ப்ரோ, அது ஹைலைட். அந்த மாதிரி தான் பண்ணுவோம். உண்மையிலே அதுதான் நிம்மதி கெட்டு போகும். ஆனா இந்த நாய் அவ்வளவு அட்வைஸ் பண்ணிட்டு அதான் பண்ணுவான். ஆனா ஏகேவே பரவாயில்ல, ஏகேவே நல்லவன் சொல்ற அளவுக்கு ஒருத்தி இருப்பா நம்ம தமிழ்ல. ஒருத்தியா? யாரு அது? ஏகேவே நல்லவன் சொல்ற அளவுக்கு ஒருத்தி நடந்துப்பா. ஒருத்தியா? நயன்தாராவா? அதாவது 10 மணி வர வேண்டிய ப்ரோக்ராமுக்கு 3 மணிக்கு வரும் நயன்தாரா. ஆனா நார்மல் பீப்புள் கிடையாது, அவங்களேதான். ஓ அவங்களா? நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதோ வந்திருக்காங்க சீரிஸ். ஒரு தெரியும் அதுல ஒரு ஆக்டிங் பார்த்துதான் ரசிச்சேன். அதுதான் வயிறு எரியுது. இல்ல அது இருக்கட்டும். இதுல ஒரு சிங்க் என்ன தெரியுமா? நயன்தாரா வந்துட்டு அஜித் ஃபேன் இன்டர்வியூல சொல்லியிருப்பான். ஏன்னா எனத்தோட நான் அஜித் ஃபேன் கேள்வி அதான் இந்த மாதிரி மேக்ஸிமம் பார்த்ததில்ல. ஆனா நஸ்ரியா நல்லா இருக்கு. ஆட்டிடியூட் காட்டுறது வேற ப்ரோ. இல்ல ஆட்டிடியூட் காட்டுறது வேற. ஆனா அவன் பண்ற அரரோகன்ட். என்னைக்குமே நீ நோட் பண்ணியா, ஃபெமினிசம் பேசுறது கூட தப்பே கிடையாது, புரியுதா? பொண்ணுங்களுக்கு போராடுறது. ஆனா ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியாம தெரியுற கும்பல் தான் இங்க அதிகம். இதுல நயன்தாரா நீ நோட் பண்ணினா இவ்வளவு ஃபெமினிசம் இவ்வளவு அரகண்டான ஸ்டார்டிங்லேயே அந்த